கொஞ்சம் மேல. அண்ணாச்சிமார், அண்ணைமார், தம்பிமார் கையை கிளாப் பண்ணி. சூப்பர். செல்போனில் மணிக்கணக்கா பேசுறியே, இது அழகா? பேசுகிட்ட பேசணும்னா தூங்குறியப்பா. மணிக்கணக்கா பேசுறியே, இது அழகா? பேசிக்கிட்ட பேசணும்னா தூங்குறியே, இது அழகா? செல்போனில் மணிக்கணக்கா பேசுறியே, இது அழகா? பேசிக்கிட்ட பேசணும்னா தூங்குறியே, இது அழகா? கண்ணிருந்தும் காணாம, காதிருந்தும் கேளாம, கோயில் மணி ஓசை கேட்டு ஊர் சுத்துறியே, இது அழகா? கண்ணிருந்தும் காணாம, காதிருந்தும் கேளாம, கோயில் மணி ஓசை கேட்டு ஊர் சுத்துறியே, இது அழகா? கோயில் மணி ஓசை கேட்டு ஊர் சுத்துறியே, இது அழகா? அழகழகா, அழகழகா, இது எல்லாம் உனக்கழகா? அழகழகா, அழகழகா, இது எல்லாம் உனக்கழகா? அம்மா அப்பா அட்வைஸ் பண்ண உனக்கு வெறுக்கிறியப்பா. காதல் கீதல் பண்ணி தொலைச்சி ஏதாவது நட்டாட்டுல போய் விழுந்துறாத. சரியா? ஆண்டவருக்கு காத்திரு. அவர் உனக்கான எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உற்சாகமா கையை தட்டி தலைக்கு மேல. அம்மா அப்பா அட்வைஸ் இருக்கிறியே, இது அழகா? கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பேச்சு உனக்கு இனிக்குதப்பா? அம்மா அப்பா அட்வைஸ் இருக்கிறியே, இது அழகா? கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பேச்சு உனக்கு இனிக்குதப்பா? காதல் கீதல் பண்ணாத, நட்டத்துல போயிடுவ. சம்பளம் மரணமடா, போனஸு நரகமடா. காதல் கீதல் பண்ணாத, நட்டத்துல போயிடுவ. சம்பளம் மரணமடா, போனஸு நரகமடா. சம்பளம் மரணமடா, போனஸு நரகமடா. அழகழகா, அழகழகா, இது எல்லாம் உனக்கழகா? அழகழகா, அழகழகா, இது எல்லாம் உனக்கழகா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். இயேசுவோடு நீ பேசு. வேதம் வாசி, வேதம் வாசி. அதையே தினம் விசுவாசி. அந்த ஜெபமும் அந்த வேத தியானமும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போயிருப்பா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், இயேசுவோடு நீ பேசு. வேதம் வாசி, வேதம் வாசி, அதையே தினம் விசுவாசி. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், இயேசுவோடு நீ பேசு. வேதம் வாசி, வேதம் வாசி, அதையே தினம் விசுவாசி. மண்ணாசை, பொன்னாசை, வேண்டாமே உலகாசை. சிலுவையை சுமக்கணும் நீ, பரலோகம் செல்லணும் நீ. மண்ணாசை, பொன்னாசை, வேண்டாமே உலகாசை. சிலுவையை சுமக்கணும் நீ, பரலோகம் செல்லணும் நீ. சிலுவையை சுமக்கணும் நீ, பரலோகம் செல்லணும் நீ. அழகழகா, அழகழகா, இது எல்லாம் உனக்கழகா? 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 எல்லாம் ஜோரா கை தட்டிடலாமா? ஜோரா ஜோரா ஜோரா. ரெடி? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் உட்காந்துக்கலாம். இப்பொழுதும் நம்ம மத்தியில ஏஞ்சல் ஜெனிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில, படிப்புல, அவங்களுடைய அடுத்த எதிர்கால வாழ்க்கையில, அவங்க சரீரத்துல ஆண்டவர் செஞ்ச நன்மையை நம்மளோட இப்ப பகிர்ந்து கொள்வாங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏஞ்சல் ஜெனிஃபர். நான் வந்து 3rd இயர் MBBS படிக்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலேயும் நான் அழகழகாக நடத்தி வந்தாங்க. 7 months டெங்குனால் 2004 பாதிக்கப்பட்டேன். அநேகர் கைவிடப்பட்ட நேரத்துலையும் ஏசப்பா என்னை வந்து அவங்க அழகான கரங்களால் என்னை தூக்கி எடுத்து அதுலேருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தி மட்டும் என்னை காத்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 10th வரைக்கும் நல்லா நடத்தி வந்தாங்க. 10th வந்து எக்கச்சக்கமான சிக்னஸ் வந்துச்சு. அந்த நேரத்துலையும் ஏசப்பா என் கூட இருந்து 500க்கு 477 ஸ்கோர் பண்ண கிருபை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 11th பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். எனக்கு அது வரைக்கும் டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்தேன். எனக்கு அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்த உடனே ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே நீட் கோச்சிங் போனாங்க. நான் எடுத்த ஒரே தீர்மானம், நான் வந்து கோச்சிங் போக மாட்டேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு சொல்லித்தரதை மட்டும்தான் வந்து நான் அங்கே அதை வச்சு படித்து மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பா கிட்டே சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து நிறைய பயங்கள் வந்துச்சு அநேகரை பார்த்தும்போது. அப்போ மம்மியும் நானும் ப்ரேயர் ரூமில் வந்து ஒன்று டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தது, ஏசப்பாக்கு சித்தம் அப்படின்னா நீட்டில் பாஸ் ஆவேன், அப்போனா மெடிசன் படிப்பேன், இல்லைனா ஏசப்பா மற்ற வழியில் நடத்துவாங்க அப்படின்ற ஒரே ஒரு இதுதான். 12th கரெக்டாக கோவிட் வந்துச்சு. அப்போது நான் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் கேட்கும்போது நான் விளையாட்டாக ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல ஆரம்பித்தேன், ஏசப்பாக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டே வந்துச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட் இப்போ டிசைட் பண்ணணும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு, நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு பயம் தான். டேடி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, ஜெனி BDS கூட படிக்க மாட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை. மம்மி கேட்டது, நீ ஏசப்பா கிட்ட என்ன சொன்ன, நீட் எழுதி பாஸ் ஆனால் மெடிசன் உங்கள் சித்தம், இல்லைனா வந்து வேறு சித்தம் தானே சொன்ன, நீ எழுதவே இல்லாமல் ஏசப்பா சித்தத்தை எப்படி தெரிஞ்சுப்பேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய நாள் வேஸ்ட் பண்ணேன். ஏன்னா படிக்க எனக்கு பயம் மட்டும்தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக படிக்கலான்னு நினைக்கும் போது திரும்பி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். செகண்ட் டைம் டெங்குவாக இருக்குமோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். மம்மி ப்ரேயர் பண்ணுற வேலையிலலாம் எனக்கு இருந்தது எப்படி இருக்குன்னா, மம்மி சிலுவைக்கு தான் கை வைப்பாங்க, சிலுவை போடுறதுக்கு ஆமரால் லிட்டரலாக என் மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப பயந்தேன். அதுலேருந்து ஏசப்பா மீட்டு கொண்டு வந்தாங்க. எனக்கு கிளாஸில் இருந்தது பார்த்தா வெறும் 3 days தான் நீட்க்கு படிக்கிறதுக்கு. நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நான் படித்தேன், ஏசப்பா உங்களுக்கு சித்தம்னா மட்டும் நான் இதில் பாஸ் ஆவேன், இது வரைக்கும் நீங்கள் என்னை தலகுனியை விட்டதில்லை, நீங்கள் மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். 3 days படித்து ஏசப்பா கிருபையால் 73% மேலே ஏசப்பா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஸ்கோர் பண்ண கிருபை செஞ்சாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மெடிக்கல் காலேஜ்லேயும் அட்டெம்ப்ட் பண்ண கிருபை செஞ்சாங்க. ஏசப்பா வந்து நான் எக்ஸாம் ஹாலில் எனக்கு எதுவுமே நான் எழுதலைன்னு தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாத வேலையில் நான் ஏசப்பா கிட்டேருந்து எக்ஸாம் ஹாலில் ஒன்று தான் கேட்டேன், நீங்கள் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க. ப்ரேயர் பண்ணும்போது நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், நான் எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் நீங்கள் மட்டும் தான் என் கூட வர போகிறீங்க, ஸோ நான் உங்ககிட்ட மட்டும் தான் கேட்டு வந்தேன், நீங்கள் தான் என் கரத்தை பிடிச்சு எழுதணும்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். எனக்கு தெரியவே தெரியாது, லாஸ்ட்டாக கொடுக்கும் போது பேப்பர் ஃபில்லாக இருந்துச்சு. ஏசப்பா மட்டும்தான் என்னை பாஸ் பண்ணாங்க. நான் இப்போவும் தைரியமாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் 250 members இருக்க காலேஜில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. எப்படி நம்ம இங்கே சர்வைவ் பண்ண போகிறோன்ற ஒரு பயம் வந்துச்சு. ஏசப்பா அங்கேயுமே என்னோட தலையை உயர்த்தி வச்சாங்க. 11 medals ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்கோர் பண்ண கிருபை செஞ்சாங்க. 12th rank 250 வாங்க கிருபை செஞ்சாங்க ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரான செகண்ட் இயர்லேயும் நிறைய பியர் ப்ரெஷர் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்னால நிறையா டவுன் ஆன, எக்கச்சக்கமான விஷயங்களால் டவுன் ஆன நேரத்துலையும் ஏசப்பாவை மட்டும் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். 12th செகண்ட் இயரில் எவ்வளோ தூரம் வந்து என்னோடய அகாடமிக்ஸ் கீழே போச்சுன்னா, சார் வந்துட்டு ஏஞ்சல் நீ இப்படி போனேன்னா வந்து யூனிவர்சிட்டி ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்ன நேரத்தில் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் நான் வந்து ஏசப்பாவை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன்ற வாசனத்தை மட்டும் டெய்லி காலையில் படிக்கும் போது ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா என் பக்கத்தில் இருந்து எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தாங்க. நான் எண்ணி பார்க்காத அளவுக்கு செகண்ட் இயர் யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணவும் ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. 3rd இயரில் அதுவும் டாப்பர்ஸ் கிளாஸில் என்ட்ராக எனக்கு கிருபை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இம்மட்டும் ஸ்டடீஸில் இவ்வளோ தூரம் நல்லா நடத்திட்டு இருக்காங்க ஏசப்பா. எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிட்யூட்ரி டியூமர் பிரெயின் டியூமர்னால் வந்து பாதிக்கப்பட்டேன். மூளையில் ஒரு கட்டி, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த டைமில் அப்படி பாதிக்கப்பட்டேன். நான் வந்து நிறையா டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது வந்துச்சு. MRI 6 months ஒன்ஸ் 1 year ஒன்ஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கணும்.
எனக்கு ஒவ்வொரு வாட்டி அந்த எம்ஆர்ஐ மிஷின்குள்ளே இருக்கும்போதும் நான் ஏசப்பா கிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த இது வேண்டாம், என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஏசப்பா கிட்ட கேட்பேன். நான் வந்து டேடி மம்மி கிட்டலாம் நிறைய நாள் சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த இதுவும் செலவு பண்ண வேண்டாம், ஏசப்பா வச்சிருக்க அளவுக்கு வச்சுக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடட்டும் அப்படின்னு நிறைய நாள் அழுதுருந்துருக்கேன். எம்ஆர்ஐ அந்த ரூமில் மம்மி ஒரு ஓரத்துலேருந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அதுலேருந்து நான் சுகமாகணும்னு ப்ரேயர் பண்ணதில்லை. லாஸ்ட் ஒரே ஒரு நாள் ஏசப்பா கிட்ட ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் கேட்டேன், ஏசப்பா நீங்கள் வந்து உங்கள் சித்தத்தினால தான் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரானேன், உங்களோட சித்தத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு ஒரு சிறந்த மருத்துவராக மாறணும், எனக்கு நீங்கள் சுகம் கொடுங்கன்ட்டு ஒரே ஒரு வாட்டி கேட்டேன். மார்ச் 22, 2024 அன்னைக்கு வந்த ரிப்போர்ட் படி எனக்கு எதுவுமே இல்லை, பரிபூர்ண சுகத்தை ஏசப்பா வந்து எனக்கு கொடுத்தாங்க. இங்கேயும் என்னை ஏசப்பா சாட்சியாக நிறுத்தியிருக்காங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எப்போ டவுனாக இருந்தாலும் எரேமியா 33:3 மட்டும் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்காததும் எண்ணி பார்க்காததுமான பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் எல்லாரும் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா அவங்க எல்லாரையுமே என்ன இங்கே சாட்சியாக நிறுத்தின மாதிரி உங்கள் எல்லாரையுமே ஒவ்வொரு நாளும் சாட்சியாக நிறுத்துவாங்க. நன்றி.